ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் பிரியாணி எங்கே நல்லா இருக்கும்னா எல்லாரும் சொல்கிற ஊர் ஆம்பூர், திண்டுக்கல், வாணியம்பாடி. இந்த வாணியம்பாடி பிரியாணி இவ்வளோ சிறப்படைய காரணம் குடிசையில் சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்க அகமதியா பிரியாணி தான். இவங்க பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க காரணம் எந்த ஒரு சீக்ரெட் மசாலாவும் இல்லைங்க. இவங்க அன்பாக சமைக்கிற உணவு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது இயற்கையாகவே சுவையாக இருக்கும்னு நம்புகிறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு தேவையான பிரியாணியை 5லேருந்து 8 முறை பிரித்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கலர், டேஸ்டி சால்ட், அஜினோமோட்டோன்னு எதுவுமே சேர்க்காம பாரம்பரிய முறையில் பண்ணுறதால தான் இவங்க பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இவங்க பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். அகமதியா ஹோட்டல் நம்ம வாணியம்பாடியில் இருக்கேன். 49 வருஷமாக இருக்கேன். எங்கள் பாப்பா ஸ்டார்ட் பண்ணார் 1975. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஓடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இப்போ ரோட் கார்டன், அதுக்கப்புறம் ஹைவேல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். அது ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்பனில் ஒரு பிரான்ச் பண்ணியிருக்கிறோம். பாரம்பரியமான சமையல் முறை தான் இப்பயும் பயன்படுத்துறீங்க. அப்பா ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் இப்போ கூட ஃபாலோ பண்ணிட்டு அதான். அப்பா இப்போ நீங்க இல்லை, அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணது. அவங்க இப்போ இல்லை, நம்ம தான் இப்போ நம்ம 2 தம்பிங்க இருக்கிறோம். 3 பேர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க, வாங்க சென்னையில் ஓப்பன் பண்ணலாம், பெங்களூர் ஓப்பன் பண்ணலான்னு ரொம்ப சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு பயம், எங்கே நம்ம அத்தென்டிசிட்டி போயிடுவோம் தான். இல்லை வருஷமாக மக்கள் தேடி வந்து லைனில் நின்று சாப்பிட்றதுக்கு இதே என்னன்னா, அது ட்ரெடிஷ்னல் மெத்தட், அது பாரம்பரியமாக. நம்ம கிட்ட பிரியாணி மட்டும் இல்லை, காலையில் 7 மணிக்கு ஆட்டுக்கால் பாயா, மூளை, கைமா, மட்டன் சுக்கா 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் பஸ் ஸ்டாண்ட் கடையில். மெயின் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மட்டன் ஐட்டம் தான் நம்மக்கிட்ட ஜாஸ்தி. மட்டன் தான் நம்மளோட ஃபேமஸ். மட்டன் பிரியாணி இது போகும். நம்ம டெய்லியும் இல்லை, வீக்கெண்ட்லனா ரெகுலராக வேலூருக்கு, திருப்பத்தூர், வேலூருக்கெல்லாம் ரெகுலராக பஸ்ஸில் கஸ்டமர் ஃபோன் பண்ணி, ஏன்னா காசு கொடுக்குறேன்னா காரில் கூட பெங்களூர், சென்னைக்கெல்லாம் அனுப்புகிறோம். அது பெரிய என்னென்னா ஆண்டவன் இறைவன் இது அருள் தான், வேறு என்னவும் இல்லை. கஷ்டப்படுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாப்பா கஷ்டப்பட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு இப்போ நம்ம இது பண்ணிட்டு போகிறோம். அதை அப்படியே இது பண்ணிட்டு தான். என்னதான் ஒரு பண்ணாலும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறதுனால தான் உங்களை தேடி வராங்க. அந்த பாரம்பரியமாக கொடுக்குறீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை கொடுக்கறதுனால தான் நம்மகிட்ட தேடி வராங்க. இல்லை, நாங்களே கண் கூட பார்த்தோம், உங்களோட பிரான்ச் பார்த்தோம், இங்கே பார்த்தோம். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லா ஐட்டமே நல்லா குவாலிட்டி நல்லா இருந்தது. இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். 10 கிலோ பிரியாணி, 10 கிலோ சிக்கன் பிரியாணி, 15 கிலோ சிக்கன், 10 கிலோ ரைஸ். 15 கிலோ சிக்கன், 10 கிலோ ரைஸ். 10 கிலோ ரைஸ். சரி, இப்போ ஆயில் போட்டு, ஆயில் எவ்வளோ போடணும்? 2.5 கிலோ ஆயில். 2.5 கிலோ ஆயில். 2.5 கிலோ கணக்குப்படி. ஆமாம், 2.5 கிலோ ஆயில். இப்போ நெக்ஸ்ட் என்ன? இப்போ ஆயில் சூடிடுச்சு. ஓகே, நம்ம பட்டையில் போட்டலாங்களா? போட்டுடலாம். அடுத்து ஆனியனுங்களா? கொஞ்சோண்டு ஆனியன், ஒரு கைப்பிடி ஆனியன். கொஞ்சோண்டு ஆனியன். அடுத்தது இப்போ இஞ்சி. இஞ்சி. ஆமாம், இஞ்சி எவ்வளோ போடுறோம்? 1 கிலோ. 1 கிலோ இஞ்சி. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ. இஞ்சி 1 கிலோ, பூண்டு ஈக்குவலாக போடுறோம். ஆமாம், ஈக்குவலாக. புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடிங்களா? கொஞ்சம், சும்மா ஒரு கைப்பிடி. இது நல்லா ட்ரை ஆகணும். 2 நிமிஷம். அதை வச்சுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுவா. ஆமாம், அண்ணலே அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்க, லைட்டாக கலர் வந்துருச்சு. கலர் மாறி. ஆமாம், கலர் மாறும். மசாலா கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாம். ரைட். இப்போ வந்து உப்பு போட போகிறோம். ஓகே, கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் கல்லுப்பு. ஆமாம், கல்லுப்பு. 10 கேஜிக்கு உண்டானது. ரோஸ் வாட்டர் கொடுக்குறோம். லைட்டாக கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாய் தூள்,
நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கலர்லாம் இதை ஆட் பண்ணுறது கலரில் எப்பவுமே கலர் மிளகாய் தூள்லேயே நல்ல கலர் இந்த மிளகாத்தூள் கலர் தான் உங்களுக்கு வரும் பாருங்கள். அதுக்கும் மட்டனுக்கும் போட மாட்டேன், சிக்கனுக்கும் போட மாட்டேன். சரிங்களா? இப்போ வெங்காயம் போட்டுடலாங்களா? வெங்காயம் போடலாங்களா? போட்டுடலாம். 10 கிலோ கொண்டாண்ணா வெங்காயம். 10 கிலோங்களா? ஆமாம். பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம். இது நம்ம தக்காளி, அரைச்ச தக்காளி. வெறும் தக்காளி மட்டும்? ஆமாம், வேறு தக்காளி. ஆமாம், மசாலா சில பேருக்கு பிடிக்காது, அந்த தொக்கா வரனால அவங்க சாப்பிட மாட்டாங்க கஸ்டமர். தயிர் கொடுக்குறேங்க. தயிர். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி யூஸ் பண்ணுவோம். மல்லி புதினா. புதினா. இப்போ லெமன் கொடுக்கும். லெமன் போட்டுக்கலாம். லெமன், எலுமிச்சப்பழம். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் பண்ணுறீங்க நீங்கள்? 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு. 5 ட்ரிப். அது நம்ம வந்துட்டே இருக்கும் ஒரு தண்ணி. பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக செய்வாங்க. நம்ம இல்லை மொத்தமாக செஞ்சா என்ன ஆகுதுனாக்கா, அது கஸ்டமருக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. சூடாக போய் சேர இல்லையா? மசாலா. ஆமாம், மசாலா அந்த அளவுக்கு போய் ஈடு கொடுத்து எடுக்க முடியாது. மினிமம் ஒரு 10 கிலோ. மினிமம் 10 கிலோ 15 கிலோ 10 கிலோ 15 கிலோ இப்படியே கொடுத்தோம்னா அந்த குவான்டிட்டி நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா குவான்டிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும், நல்லா சூடாகவும் இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பப்போ கஸ்டமர் நம்ம கேட்குறப்ப நம்ம சூடாக கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு நல்லது. ஆமாம், அதனால நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஆமாம். மட்டனுக்கு டைம் எடுக்கும், சிக்கனுக்கு டைம் எடுக்கும். சட்டன் முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். கொதி வந்தோடனே சிக்கன் போட்டு, கொதி வந்தோடனே சிக்கன் போட்டு ரைஸ் போட்டு அப்படியே ரைஸ் போட்டுரும். அது மாமூலி வடிச்சு போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நம்ம மட்டனுக்கு ஒரு 1/2 hour கொடுத்தோம். அந்த டைம் இது மட்டன் வேகும். இது மட்டன் இது வந்து சிக்கன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதாகிடும், குயிக்காக பாயில் ஆகிடும். அதனால இந்த பதம் மொத்தத்தையும் இதிலே கொண்டு வந்துடும். இந்த மொத்தம் பதம் இதிலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணும், அரிசி போட்டு தம் போட்டுரும். மசாலாலாம் ரெடி. 15 கிலோ சிக்கன். 15 கிலோ சிக்கனுக்கு இது குருமா ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் போட போகிறோம். ஸோ இங்கே சிக்கன் போட்டோடனே உடனே அங்கே ரைஸ் வந்து கொதிச்சிருக்க தண்ணியில் போட்டு அதே மாதிரி ஆஃப் பாயில் எடுத்து போட்டு அதுக்குள்ளே இது ஒரு கொதி வந்துடும். அதுக்குள்ளே இது கொதிச்சு இது ஒரு 50% இங்கே இது வந்துட்டு இருக்கும். ஆமாம், இது இப்படியே தான் இருக்கும். போடுப்பா. பஸ் போதும். ரைஸ் போட்டலாங்களா? போட்டுடலாம். சரி, போடுப்பா. 10 கிலோ ரைஸ். 10 கிலோ ரைஸ். நக்கோவா ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம். 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள வரணும். நீங்கள் டைமிங்லேயே நம்ம வேலை முடிக்கலாம் இங்கே கரெக்டாக. ஆமாம், அவ்வளோதான். இப்போ ரைஸ் எடுத்து போட்டலாங்களா? சிக்கன் பார்த்தோன்னே தெரியுது அது ஒரு 60% பாயில் ஆகணும். 40% பாயில் ஆகிடுச்சு. 40% பாயில் ஆகிடுச்சு. சிக்கன்லாம் போட்டு அது 5 நிமிஷம் தான். ஆமாம், பாயில் ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் பாருங்க எப்படி இது. இல்லை அப்படியே சாப்பிடுங்க, அப்படியே ஸ்பூன்ல சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் பிரியாணி இன்னும் ரைஸே போடலை சரிங்களா, வெறும் குருமா மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஆமாம் சரிங்களா, இது சிக்கன் பிரியாணி ஓகேங்களா. இப்போ ரைஸ் போட்டுடலாம், எடுத்துகிட்டு போவோம். எடுத்துருப்பா பஸ்ஸு போதும் தூக்க முடியும். ஓகேவா, இப்போ ரைஸ் போடலாம். போடுப்பா. லைட்டாக மல்லி புதினா.
இதுவும் 1/2 hour தம் இருக்கணும். ஓகே பாய். இதுவும் 1/2 hour தம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே. பாய் சிக்கன் இறக்கிடலாமா? கரெக்டாக இருக்குமா இப்போ? சிக்கன் பிரியாணி ரெடி. 1/2 hour ஆயிடுச்சு. சரி, இறக்கிடலாங்களா? ஓகே, இறக்கி பார்த்துடலாம். ஓகே. சிக்கனுக்கும் நெய் போடுவோம். போட்டுரு. நெய் போடுவோம். திருப்பலாங்களா? திருப்பிடலாம் பாய். பிளேட் விடு. செம்ம வாசனை பாய். நம்ம சார் பேர் என்ன? பாலா சாரா? பாலா சார். பாலா சார் எப்படி சிக்கன் பிரியாணி இருக்குன்னு? இது பாலா சாருக்கு தர மாட்டோம் பாய். எங்க ப்ரோ சிக்கன், அவர் சிக்கன் பிரியாணி, அவரு சிக்கன் சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே. இப்போ நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி கண்டிப்பா இருக்குன்னு. கண்டிப்பா. அப்படியே வாங்க, உங்களுக்கு இன்னும் 2 ஐட்டம் தரேன். அப்படியே வா ஹரி. இது ஸ்பெஷலாக தராரு. டைண்டர் வா. பச்சடி. அருமையாக இருக்குது பாய் பச்சடி. பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கு பார்க்கவே. நம்ம பிரியாணியில் வந்து நெஞ்செரிச்சல் வராது. அதான் நெஞ்செரிச்சல் குழந்தைங்க வரும் இல்லையா? சாப்பிடலாம்னு ஆமாம், சொல்லிட்டாவே இந்த நெஞ்செரிச்சல் வராது. தண்ணி தாகம் அதிகமாக எடுக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி சாப்பிட்டோன்னே டீ சாப்பிடுவாங்க ஜீரணிக்கிறதுக்காக. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. பிரியாணி சாப்பிட்டா இந்த ஆமாம், வெந்நீரை குடிப்பாங்க. அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஜீரணிக்கிறதுக்காக வெந்நீரை குடிப்பாங்க. அதுவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாய். மூழ்கி அவ்வளோதான். அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த ரைஸ்ல நல்லா ஊறி இருக்கு. ஆமாம், நல்ல பாயில் ஆயிருக்கும். நல்ல பாயில் ரைஸ் மாதிரி தெரியல, ஃபுல்லாவே சேமியா மாதிரி இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு. சேமியா மாதிரி இருக்கும். நல்லா கறி ரொம்ப சூடா இருக்கு. நல்லா வெந்திருக்கு கறி கூட. நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. நல்லா வெந்திருக்கு. இங்க பாருங்க, அப்படியே நைஸாக வரும் கறி. நல்லா அப்படியே பூ மாதிரி இருக்கு. பூ மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி பாய், அருமையா இருக்கு. நன்றி. சார், எங்க வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக மை ஃபுட் ஸ்டோரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வர்த்தியான சேனலில் லாங்காக இது பண்ணுங்க. நம்ம நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.